ஒரு இன்டர்வியூவில் ஒரு 25 வயசு பையன் என்ன செஞ்சிட முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இதயங்களை கொள்ளையடிக்க முடியுமா? தன் குடும்பத்தின் மீது ஆண்டாண்டு காலமாய் விழுந்த கரையை துடைக்க முடியுமா? தன் அப்பா மீது தனக்கு எவ்வளவு பெரிய பாசம் இருக்குனுங்கிறத காட்டிட முடியுமா? இது எல்லாத்துக்கும் மேலே நான் உங்கள் வீட்டு பையன்தானுங்கிறத நிரூபிச்சிட முடியுமா? இது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் செய்கிறாரு ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய் பேநூட்ஸில் கொடுத்த இன்டர்வியூ உண்மையில் ரொம்ப ஆச்சரியமானது தான். நம்ம என்ன நினச்சோம்னா, ஜேசன் சஞ்சய்க்கு குறைஞ்சபட்சம் தமிழே பேச தெரியாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் ரொம்ப மெச்சூராக அந்த இன்டர்வியூவில் பல வதந்திகளுக்கு, பல சர்ச்சைகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் தன்னோட அப்பா மேலே தனக்கு எவ்வளவு பெரிய பாசமும் அன்பும் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜேசன் சஞ்சய். இந்த இன்டர்வியூவில் வழக்கம் போல் நம்ம டிடி அக்கா கொஞ்சம் கடுப்பேற்றினாலும், கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாலும், ஜேசன் சஞ்சய் ரொம்ப இயல்பாக நம்மளை கவர்றாரு. ஜேசன் சஞ்சயினுடைய பதில்கள் குடும்பத்தின் மீதும், தன்னுடைய அப்பாவின் மீதும், தான் நேசிக்கிற சினிமாவின் மீதும் தனக்கு எவ்வளவு பெரிய காதல் இருக்குனுங்கிறத அவர் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக அவருடைய பதில்களில் என்னையே ஆச்சரியப்படுத்திய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல அவர் அவங்க அப்பா மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப கிறிஸ்பான பதில்கள் மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் விரிவாகவே, கொஞ்சம் எலாபரேட்டாகவே பேசியிருந்தார். அது முதல் விஷயமா என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. ரெண்டாவது விஷயம், அவர் யூகேயில் செட்டில் ஆகிட்டாரு, அவருக்கு சரியாக தமிழே வராது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ரொம்ப அழகாக, ரொம்ப இயல்பாக, கேமரா இருக்குது அப்படின்னுங்கிற அந்த அச்சம்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக பேசியிருந்தார். அதுவும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இதையெல்லாம் தாண்டி அவர் எவ்வளவு ஆழமானவர், எவ்வளவு சினிமாவை நேசிக்கிறாருன்னு அவர் வெளிப்படுத்திய விதம் வியப்பாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா, அவர் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னுங்கிற போது அவர் சொல்கிறாரு, எனக்கு டிராவிட் பிடிக்கும்னுங்கிறாரு. நான் எதிர்பார்த்தேன், சரி டோனியை சொல்ல போகிறாரு, கோலியை சொல்ல போகிறாரு, இப்படி ஏதாவது ஒரு அதிரடி ஆட்டக்காரரை சொல்லுவார் அப்படின்னுங்கிற போது எனக்கு டிராவிட் பிடிக்கும், டெஸ்ட் மேட்ச் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அவர் எவ்வளவு நிதானமாக இதை கையாளணும், அவனுடைய வாழ்க்கையும் சினிமாவையும் கையாளணும் அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரனுடைய மகன். அவர் நினச்சிருந்தா யாருனாலும் எத்தனை பெரிய இயக்குனராக இருந்தாலும் அவரை இயக்க தயங்க மாட்டாங்க. அவர் ரொம்ப 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 ஸ்மார்ட்டாகவே இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சினிமாவில் ஒரு நடிகனாக வர்றதை விட நான் ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக சிக்மா அப்படிங்கிற படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு. ஏன் இயக்குனருங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை, அதில் அவ்வளவு ரிஸ்க் இருக்குது. அவனுடைய பதில்கள் அவர் சினிமாவை எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடித்த படங்களோட லிஸ்ட்டை அவர் சொல்லும்போது அந்த லிஸ்ட்டு உண்மையில் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. அவர் அரண்ய காண்டம் சொல்கிறாரு, எனக்கு குமாரராஜா மாதிரியான ஒரு இயக்குனர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாரு. ஜிகிர்தண்டா சொல்கிறாரு, ஜிகிர்தண்டா 1 அதை மென்ஷன் பண்ணியே சொல்கிறாரு, ஜிகிர்தண்டா 1 பிடிக்கும், கார்த்திக் சுப்புராஜ் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது கத்தி சொல்கிறாரு. கத்தியில் எனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த இன்டென்ஸான அந்த மொட்டை மாடி சீன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து அவருடைய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி ரெட்ரோ இயக்குனரான, தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய, தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனரான மகேந்திரனை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. உண்மையில் அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. மகேந்திரன் சாரோடைய ஜானி படம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், மகேந்திரன் சாரினுடைய இயக்கம்னுங்கிறது நான் அவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் இவ்வளவு தூரம் நுட்பமாக சினிமாவை வாட்ச் பண்ணுற ஒரு நபரால் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவை கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இது போக அவர் குடும்பத்தை சுற்றி எழுந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இதில் அவர் பதில் சொல்கிறாரு. நீங்கள் ஹாலிவுட்டில் யாரை இயக்க கூட்டிகிட்டு போவீங்க, இங்கேருந்து கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவை தான் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி விஜய்க்கு முதல்வர் விஜய்க்கு அவங்க மகனை பிடிக்காது, அதனால தான் கோட் படத்தில் மகனை வில்லனாக மாதிரியான காட்சிகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி புரளிகள்லாம் கிளம்புச்சு.
ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய இதில் என்னுடைய அப்பாவை தான் நான் கூட்டிகிட்டு போவேன், என்னுடைய அப்பாவை தான் நான் இயக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அவர் தன்னோட அப்பா மேலே வச்சிருக்கிற பாசமும் அன்பும் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. விஜயினுடைய சக்ஸஸை பொறுத்தளவு என்ன காரணம் அப்படின்னா அந்த சிம்பிளிசிட்டி தான். நம்ம வீட்டு பையன் எதையுமே எளிமையாக சொல்கிற விஷயந்தான் விஜயினுடைய இவ்வளவு பெரிய சக்ஸஸுக்கான காரணம். அந்த சிம்பிளிசிட்டி ஃபார்முலாவை ஜேசன் சஞ்சயும் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. ஏன்னா அவர் பேசுகிற தொனியும் இருக்கட்டும், அவர் பேசுகிற அந்த உடல் மொழியும் இருக்கட்டும், அது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட அந்த எந்த தலைக்கணமும் இல்லாத உடல் மொழியில் தான் அவர் பேசுகிறாரு. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நான் ஒரு தலைக்கணம் இல்லாதவன், நான் உங்கள் வீட்டு பையன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் அவருடைய இன்டர்வியூ முழுக்கவே இருந்துச்சு. இந்த மாதிரி அப்பா முதல்வர் ஆகிட்டாரு, அதை எப்படி பார்க்குறீங்கங்கிற போது அதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்புணர்வாக நான் பார்க்குறேன். அதில் எனக்கு எந்த ப்ரைடும் இல்லை, ஆனால் அது எனக்கும் என்னுடைய சகோதரிக்குமான மிகப்பெரிய பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்பா சிஎம் ஆகிட்டாரு, நான் என்ன வேணால் பேசலாம், நான் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்புணர்வாக கருதி அது தன் தலையிலும் சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் உண்மையில் ஜேசன் சஞ்சய் இந்த 25 வயசுலேயும் இவ்வளவு மெச்சூராக இருக்கிறது உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த இன்டர்வியூவில் பல வதந்தி, பல சர்ச்சை, பலவிதமான தன் குடும்பத்தின் மீதான கரையை ஜேசன் சஞ்சய் தொடச்சிருக்கிறாரு. நான் இப்பையும் நான் என்னுடைய அம்மாவையும் என்னுடைய அப்பாவையும் நான் நேசிக்கிறேன். என்னுடைய சகோதரியை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் மீதான அன்புங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் குடும்பம் செதஞ்சலாம் இல்லை. எங்கள் குடும்பத்தை என்னால் மீண்டும் இதே மாதிரி என்னால் இணைக்க முடியும்ங்கிறத அவருடைய வார்த்தைகளில் ரொம்ப ஆழமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த வயசில் இந்த மெச்சூரிட்டியும் இந்த உயரத்தில் இருந்துட்டு, அதாவது பெரிய இடத்து பையனாக இருந்துட்டு இவ்வளவு சிம்பிளிசிட்டியும் என்ன விஷயம் பண்ணுன்னா கொண்டு போய் தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லாருடைய இதயங்களையும் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு உதாரணம் தான் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூவோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சத்துக்கிட்ட போயிட்டுருக்குன்னா காரணம் என்னென்னா அதை ஜேசன் அந்த இன்டர்வியூவை கையாண்ட விதம் தான். அதை ரொம்ப வலிஞ்சு நான் எங்கள் அப்பா மேலே இவ்வளவு பாசம் வச்சுருக்கேன்னு அப்படி வலிஞ்சு நாடகத்தனமாக எதுவுமே செய்யாமல் போகிற போக்கில் அவர் இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு போகிறாரு. உண்மையில் ஜேசனுடைய படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. எனக்கு நடிக்க சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் நான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா தளபதியை திரையில் பார்க்க முடியலை அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்கள் இனி குட்டி தளபதியை, இளைய தளபதியை திரையில் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் பேசலாம். நன்றி.